நான் முதல்ல ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கண்டனம் வந்து விஜய்க்கு. நீங்க பாண்டிச்சேரி பத்தி சொல்லும் பொழுது அரவிந்தர் ஆசிரமம், மணக்குல விநாயகர், பாரதியார், பாரதிதாசன் பிறந்த மண் இப்படிலாம் சொல்லும் போது எங்க தலைவன் புசி ஆனந்த் பிறந்த மண் சொல்லணுமா வேணாமா? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகின்னு கேட்பாங்க. எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க சாதாரணமா பிறந்து டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 1500 விற்று களம்பல கன்று இன்னைக்கு ஒரு கட்சியுடைய வருங்கால கட்சி டிவிகே டிஎம்கே அப்படிப்பட்ட கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக வழி நடத்திக்கிட்டு இருக்காருங்க. எவ்வளவு விழுப்புண்களை தாங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு தமிழ்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்கெல்லாம் கரெக்டா பேசுகிறார் போல. இன்னைக்கு அவர் ஏன் உள்ளே இருந்து 1 மாதம் வரவில்லை? அவர் துக்கத்தில் இருந்தார். நாங்கெல்லாம் 30 நாள் துக்கம் அனுபவிப்போம் தெரியுமா? பாண்டிச்சேரி இவர் வந்து நேற்று இன்னைக்கு பாவம் எல்லாம் காலைல டிவியில் உட்காந்துங்க. இதை பேச போகிறார், அதை பேச போகிறார், இதெல்லாம் பேச மாட்டார், இதை பேசுவார், இதெல்லாம் கிடையாதுங்க, அதை பேசுவார் அப்படின்னாங்க. லாஸ்ட்ல அவரு வேற எதையோ பேசி போயிட்டாரு. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சா பாக்குறாங்கன்றாங்க. ஆமா, நீங்க தான் தூக்கி சுமக்குறீங்களா? கார் சுட்டுகிறதா ரமேஷ்? இப்போதான் சுத்த ஆரம்பிச்சு ரமேஷ். 4 வீல ஒன்னா சுத்துது. கார்ல ஏறிட்டாரா? அவரே ஏறிட்டார். அவரே அவர் கையால் திறந்து இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சிறப்புன்னு சொல்லுவீங்களா? எல்லா பில்டப்பும் தூக்கி போய் அங்க வச்சா கடைசியில 10 நிமிஷம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். அப்ப என்னதான் சார் நடந்தது? அப்ப 10 நிமிஷம் என்னதான் சார் பேசணும்? அவரு இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு பாராட்டு, அங்க ஒரு பாராட்டு, என்ன பேசணும் எதுவுமே பேசணும்ன்ற கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஜானும் புசியும் ஒன்னா இருந்தாங்க. புசி பிரிச்சுட்டாருன்னா இப்போ ஆதவார்ஜுனா கூட சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்துட்டு அவரை பெரிய ஆள் ஆக்கிருக்கிறீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எதை பற்றி பேச போகிறோம்னு நல்லாவே தெரியும். நான் அந்த சப்ஜெக்ட் கூட போகிறதுக்கு முன்னாடி புசி ஆனந்த் வந்து இந்த உள்ள எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு ஈவென்ட் மேனேஜர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த டைமில் வந்து ஈஷா சிங் அவங்க வந்து ஓப்பனாகவே அடிச்சிட்டாங்க. உங்களால நிறைய பேர் செத்துட்டாங்க, புசியை அடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்கன்னு சொல்ல பேசிட்டாங்களா? நீங்க வேற அவரை போய் அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நாங்க வன்மையா கண்டிப்போம். கட்சியோட பொதுச் செயலாளர் சார் அவர். ஏன் அப்ப அங்க போய் நின்னாரு கேட்டுக்கிட்டா? அதுதான் தெரியல என்னன்னு. ஈவென்ட் மேனேஜர் அந்த மைண்ட் செட்ல இருந்து அவர் வரலன்ற மாதிரி வரல. அவர் என்ன ஓப்பனா இந்த மாதிரி அவங்க பேசுறதுங்கிறது உங்களால நிறைய பேர் செத்துட்டாங்கன்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்கல்ல, ஒரு போலீஸ் அந்த மாதிரி சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இப்போ எங்கங்க எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, பொது இடத்துல என்னென்னவோ பண்ணுகிறாங்க. அதனால அவர் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். அந்த கமெண்ட்டுக்கு இன்னும் தீர்ப்பே வரல. அப்புறம் எப்படி நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க? அது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க. நான் முதல்ல ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கண்டனம் வந்து விஜய்க்கு. நீங்க பாண்டிச்சேரி பத்தி சொல்லும் பொழுது அரவிந்தர் ஆசிரமம், மணக்குல விநாயகர், பாரதியார், பாரதிதாசன் பிறந்த மண் இப்படிலாம் சொல்லும் போது எங்க தலைவன் புசி ஆனந்த் பிறந்த மண் சொல்லணுமா வேணாவா? என்ன நியாயம் கேட்பாங்கல்ல? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகின்னு கேட்பாங்க. எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க சாதாரணமா பிறந்து டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 1500 விற்று களம்பல கன்று இன்னைக்கு ஒரு கட்சியுடைய வருங்கால கட்சி டிவிகே டிஎம்கே அப்படிப்பட்ட கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளராக வழி நடத்திக்கிட்டு இருக்காருங்க. எவ்வளவு விழுப்புண்களை தாங்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கஷ்டப்பட்டு தமிழ்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்கெல்லாம் கரெக்டா பேசுகிறார் போல. இன்னைக்கு அதிகமா நம்ம இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட. ஏதோ எடுத்து இன்னைக்கு பேசுகிறாரு. ஒரு வார்த்தை கூட கண்டுபிடிக்க முடியல. நம்மளால உட்காந்து டீகோட் பண்ணுகிறோம். அந்த இடத்துல மிஸ் ஆச்சா? எங்கேயுமே மிஸ் ஆகலையே, கரெக்டாக பேசிட்டாப்லையே அப்படின்னு. அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி என்ன பேசிட்டு இருக்கும்போது மைக்கை டம்முக்குன்னு பிடிக்கிட்டாங்க. எவன்டா அவன் என்ன மீறி என் கட்சி மைக்கு பிடுங்குறதுன்னு திரும்பி பார்த்தா இந்த அம்மா நிற்கிறாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம கண்டனத்துக்குரிய விஷயங்களை கடந்து நாம் வந்து செல்வோம். சப்ஜெக்ட் உள்ள போறதா இருந்தா விஜய் அந்த ஒரு 10 நிமிஷம் பேச ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த அளவுக்கு சுருக்கமா முடிக்கும். 1/2 மணி நேரம் அவர் என்னைக்கு பேசுகிறாரு சார்? அவர் ஃபர்ஸ்ட் மாநாட்டை பேசினார் சார், 59 நிமிஷம் சார். அப்போ இருந்த ஆட்கள் வேற. அன்னைக்கு வந்து ஒரு 20 நாள் என்கிட்ட கேட்டார் முடிஞ்சோன்னு ஒரு தலைவர், என்ன நல்லா இருக்குல்ல சார்? சார் செம்மையாக பேசியிருக்கேன். அப்போல்லாம் தெரியாது எனக்கு. செம்ம வச்சு செஞ்சிட்டார் சார். உண்மையிலேயே 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணார். நான் 1 வாரம் ப்ராக்டிஸா? ஆமாம், மனப்பாடம் பண்ண சும்மாவா அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு எழுதி கொடுத்தாருல அவர் ஒரு ஆள். அதனால அப்போ வேற. அதுக்கப்புறம் தானே நம்மளால புசியும் ஜானும் உன்னை முன்னேற விட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சது. அதனால அவங்களாம் போயிட்டாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ்னால தான் நீ 10 நிமிஷம் ஸ்பீச் ஆகுது. எப்பவுமே இவரும் முடியாதுன்ட்டார். 5 நிமிஷம் தான். இல்லை மீதிலாம் பேப்பர் கற்று கொடுத்துட்றோம், நீங்களே பேசிக்கங்க. பேப்பர் கற்று வச்சாங்க பேசினாரு, மனப்பாடம் பண்ணியா பேசினாரு. அதனால அப்படி போச்சு. அதில் பல முரண்கள்,
கேளுங்கள். இல்லை நான் என்ன நினைச்சேன்னா புதுசாக ஒரு ஸ்டீரியோ டைப் செட் பண்ணுறாங்க போல. ஒரு புது கூட்டம்னா நீங்கள் வந்து மணிக்கணக்காக பேசணும்னு அவசியம் இல்லை, 10 நிமிஷம் பேசினாலும் நறுக்குன்னு பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்துக்குமே இவங்க தானே. அவர் ஏன் உள்ளே இருந்து 1 மாதம் வரவில்லை? அவர் துக்கத்தில் இருந்தார். நாங்களாம் 30 நாள் துக்கம் அனுபவிப்போம் தெரியுமா அப்படின்னாங்க. அவர் ஏன் பேசவில்லை? அவர் அமைதியின் மூலமாக பதில் சொல்லிவிட்டார். அமைதியின் மூலம் ஒரு புரட்சியை உருவாக்கி விட்டார். அந்த மாதிரி இப்போ பிளாஸ்ட் பேசுறாரு, அதிரி புதிரின்றாரு, பவளவள பாப்பான்றாருன்னா அப்படிதான் பேசணும். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அப்படிதான் பேசணும். அப்போ எப்போ அவங்களை அரசியல்படுத்த போறீங்க? அது நாங்களே ஒன்றும் ஆகலை. வாங்க முதலாளி, உங்களுக்கே நாங்கள் தொழில் கற்றுக் கொடுக்கல, அவரு போய் கற்றுருமான்னு வடிவேல் படத்தில் ஜோக் வருமே, அந்த மாதிரி நாங்களே தொழில் கற்றுக்கல, அப்புறம் அவங்களுக்கு எங்கே கற்றுக் கொடுக்குறது? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்படியே ஒன்றாவே வரேன் சார். 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சி தொடங்குவதற்கு முன்பே 1974 ஆட்சியை பிடித்தார். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நகர உணவு அந்த மாதிரிலாம் சொல்ல நீங்கள் வாரில் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வரைக்கும் நாங்கள் நகர்றோம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றி நாங்கள் இப்படி சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேனே. இப்போவே எம்ஜிஆர் சொன்னாங்க தமிழக மக்களை கைவிட்டு விடாதீர்கள்னு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னாரு. அங்கே ஆட்சி பிடிச்சது உண்மைதான். ராமசாமின்னு அங்கே ஒரு ராமச்சந்திரன், ஒரு ராமர் வந்தார். அந்த ஆட்சி கூட ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எம்ஜிஆர்னா 72 கட்சி ஆரம்பிச்சாருன்னா இதெல்லாம் பேசுகிறீங்களே. கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே அவர் சத்யா ஸ்டுடியோவில் இருக்கார். அவரை நீக்கின உடனே ஆயிரக்கணக்கானவர் வர்றாங்க, பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாரு, தைரியமாக இருங்கன்றாரு, எந்த மாவட்டன்றாரு, பேசுகிறாரு, வர்றாரு, போகிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சி பொதுக்கூட்டம் கலந்துக்கிறாரு, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு பேசுகிறாரு, இது பண்ணுறாரு. எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் டெய்லி அவர் எப்போவுமே அணையாத அடுப்பு, எம்ஜிஆர் வீட்டு அடுப்பு, சோறு போய்க்கினே இருக்கும், வந்து சாப்பிட்டுன்னு இருக்கும். ஜனங்க எழுதி கொடுப்பாங்க, நம்ம உதவி கேட்பாங்க, பணம் கொடுப்பாரு, வேறவங்க ஆளுங்க பார்ப்பாங்க, அவங்கள பார்ப்பாரு, பத்திரிகையாளர்களை பார்ப்பாரு, கட்சிக்காரனை பார்ப்பாரு. இதெல்லாம் பண்ணியிருந்தார் எம்ஜிஆர். இங்கே மயான மாதிரிலாம் இருக்குது. இதை போயிட்டாரா உள்ள? நீ எப்போ வருவாருன்னு தெரியாது. ஈரோடு வெளியே வருவாருன்னு நினைக்கிறேன். 16ஆம் தேதி பக்கத்துலேயே கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? எப்போவுமே ஒரு கூட்டத்துக்கும் மறு கூட்டத்துக்கும் இடையே 20 நாட்கள் இடைவெளி இருக்கும். என்ன அநியாயம்? செங்கோட்டையனுக்கு இதுவே கிடையாது. அவரு பவரை காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மரபுகளை உடைக்கலாமா? இதெல்லாம் சரியா? பார்க்கலாம். அங்கேயும் 10 நிமிஷம் பேச போகிறேன். ஈரோடு மண் என்பது இங்கே நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏமா என்னப்பா இவ்வளோதானா? பேசினாரு, நெசவாளரை பற்றி பேசினாரு, என்ன பண்ணாரு? பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாரு, அவ்வளோதானா? அவ்வளோதான். இப்படி தான் ஓடும். அதனால இது ஒரு பாட்டு, மரபுகளை உடைக்கிறார், சரி ஏதோ பேசுகிறாரு, இது பண்ணுறாரு. பாண்டிச்சேரி இவர் வந்து நேற்று இன்னைக்கு பாவம் எல்லாம் காலைல டிவியில் உட்காந்துக்கின்னு இதை பேச போகிறார், அதை பேச போகிறார், இதெல்லாம் பேச மாட்டார், இதை பேசுவார், இதெல்லாம் கிடையாதுங்க, அதை பேசுவார் அப்படி இப்படின்னாங்க. லாஸ்ட்டில் அவர் வேறு எதையோ பேசி போயிட்டார். முதல் வரி அன்னைக்கு கரூரில் பேசினார். சென்னை என்னை கொண்டு வந்து சேர்த்த காவல்துறையினருக்கு மிகுந்த நன்றி. கடைசியில் காவல்துறையா இது அப்படின்னு பேசினார்ல கரூரில். அந்த மாதிரி இங்கே வந்து இவருக்கு நன்றி, அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி, அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வேறு திட்டுறாரு. இதில் மத்திய அரசு திட்டுறாரு. மத்திய அரசும் சேர்ந்து தான் இங்கே ஆட்சி நடத்துது, பாஜகவும் சேர்ந்து தான் இங்கே ஆட்சி, அது ஒரு பக்கம். அப்புறம் அமைச்சருக்கு இலாகா கொடுக்கலன்னு ஒரு பக்கம் விமர்சிக்கிறாரு. அப்புறம் மத்திய அரசு விமர்சிக்கிறாரு. மாற்றி இது பண்ணுறாரு. அப்புறம் ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் டாப்பில் வந்து பாண்டிச்சேரி தான். மாநிலம் சொல்லிட்டு மாநில அந்தஸ்து கொடுக்கல, 11ஆவது முறையும் அவங்க வந்து கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வேற மாநில இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே மாநிலத்தை கொடுத்துட்டாப்புல. ரேஷன் கடையே இல்லாத ஒரே மாநிலம் இதுதான் டாப்பில். போன வருஷத்துலேருந்து ரேஷன் கடை இயங்கிட்டு இருக்குது. இவர் இப்படி போனோன்னா அவர் 1000 ரூபா அறிவிச்சிட்டாரு. மஞ்சள் கார்டுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசுன்னு முதல்வர் ரங்கசாமி. அதனால் பல குழப்பங்கள் தான் அந்த பேச்சாக நான் பார்க்குறேன். இல்லை சார், நீங்கள் வந்து குழப்பமாக பார்க்குறீங்க. பட் அவர் அப்படிப்பட்ட ஸ்பீச்சை வந்து ரங்கசாமியை பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி நியூஸ் ஃப்ளாஷ். நீ என்ன பேச போறேன்னு எல்லாம் பார்க்கறதா? இவங்க ஸ்டாலின் கூட பார்த்துட்டு தான் இருப்பார், என்னதான் பாண்டிச்சேரியில் பேசுகிறாருன்னு. பார்க்கறதுலாம் மேட்ரு. சில கிருக்குனுங்க அதை பார்க்குறத வச்சே போட்டு யூடியூப்பில் போட்டு காசு பார்க்குறவெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. பார்க்க தான் செய்வாங்க. அவர் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கார். சிஎம் இங்கே வராரு, ஒருத்தர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்குறான்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்னு அர்த்தம். அதில் என்னங்க தப்பு இருக்குது? அதை என்ன அந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்பீச்சாக பார்க்குறாங்கன்றாங்க. ஆமாம், நீங்கள் தான் தூக்கி சுமக்கிறீங்களா? கார் சுற்றுகிறதா ரமேஷ்? இப்போதான் சுற்ற ஆரம்பிச்சு ரமேஷ். 4 வீலும் ஒன்றா சுற்றுது. காரில் ஏறிட்டாரா? அவரே ஏறிட்டார். அவரே அவர் கையால் திறந்தார். இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் சிறப்புன்னு சொல்லுவீங்களா? எல்லா பில்டப்பும் தூக்கி போய் அங்கே வச்சா கடைசியில் 10 நிமிஷம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயின்னு இருப்பார். நாம் பத்திரிகைகள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். பிரச்சனை இவருக்கு தெரியாது போல, கேள்விப்படுறாரு, அது பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. நான் தாவேகா பாண்டிச்சேரியில் என்ன பண்ணோம்? நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் சொல்லிருக்காங்களா? என்ன சொன்னார்? 2026 தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தாவேகா கொடி பறக்கும், ஆட்சி பிடிப்புங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆட்சி பிடிப்புன்னு சொன்னாரா? கொடி பறக்குன்றாங்க. கொடி பறக்குன்னா இன்னைக்கே கொடி பறக்குது, கொடி பறக்குது, பேனர் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆட்சி பிடிக்கதான். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவோம். அந்த மாற்றம் எங்கள் மூலியமாக தான் நடக்கும். இந்த ஆட்சி ஆகட்டும் அதான் சொன்னார். அந்த ஆட்சியை பாதுகாக்கணும் இல்லை, அப்படி சொல்லலை. அதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன குழப்பம்னா, இன்னும் நீங்கள் என்டிஏ கூட அந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள்னால பல விஷயங்களை ஓப்பனாக பேச முடியல. இவரும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் சரி. திமுகவை நம்பாதீங்கனாரா? அதிமுகவை சொல்ல வேண்டியதுன்னா, இங்கே தமிழகத்தில் இருக்கும் 2 திராவிட கட்சிகள் இங்கே இருக்கிறது, 2 கட்சிகளையும் நம்பாதீர்கள் சொல்லணுமா வேணாவா? காங்கிரஸை சொல்லணுமா வேணாவா?
யாரையுமே சொல்லியே. திமுக காங்கிரஸ் மட்டும். இப்போ நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்திலாம் வந்துட்டு இருக்குல்ல. ஒரு பக்கம் அவர் வேற பேசிட்டு இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி. ம். அவரு ராகுல் காந்தியினுடைய ஆலோசகராக இருக்கிறாரு, அவர்லாம் பேசுறாருங்கிற அளவுக்கு செய்தி வரும்போது எப்படி பகைச்சிப்பாங்க அவங்க? அப்போ அதிமுக திட்டுங்க. அதிமுக நாளைக்கு கூட்டணி போகலாம்ல, எப்படி பகைச்சிக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. இங்கேயா அங்கேயா யாருக்கு லவ் சொல்றது? சார், அரசியல் எதிரி திமுக, ம். கொள்கை எதிரி பாஜக, 2 பேரும் அடிச்சார்ல, அதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்? அதான் பாஜக என்ன அடிச்சாருன்ற அடிச்சதுல பாதி தப்பாச்சு. ரேஷன் கடையே இல்லாத மாநிலன்ட்டாரு. அப்புறம் மாநில இதுக்கு கோரிக்கைக்கு இது வரைக்கும் செவி சாய்க்க மாட்டாங்க. அதுக்கு 8 முறை 9 முறையோ சொன்னார். 11 முறை 11 முறை. அப்போ 10 முறையும் செவி சாய்க்காத யாரு? பாஜக. பாஜக இப்போதானுங்க. இதுக்கு முன்னாடிலாம் செவி சாய்க்காதது யாரு? காங்கிரஸ். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல வேண்டியதானே, பாண்டிச்சேரியில் கூட்டு வச்சுக்கோங்க ஒரே கோரிக்கை. அதுக்கு முன்னாடி மாநில அந்தஸ்து கொடுக்க மாநிலம், அதாவது யூனியன் மாநிலத்துக்கும் அரசியல் வேறுபாடு இருக்கு. ஏன்னா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் கொண்டு போய் அங்கே பேச முடியாதுல்ல. அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனையோ அதை மட்டும் தானே பேச முடியும். அதை தான் பேசுங்கன்ற. அதை கூட பேச. இளைஞருடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமா பேசியிருக்கிறாரு, மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டிருக்கிறாரு. இளைஞருடைய வேலை வாய்ப்பு. ஆமா, என்ன பேசினாரு? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும், அதுல வந்து நீங்க கவனக்குறைவா இருக்கீங்க. ஐடி பார்க் வரணும், தொழிற்சாலை வரணுன்றாரு. இதெல்லாம் யாருங்க செய்யணும்? இவர் யாரை வாழ்த்தினாரோ அந்த இவர் தான் ரங்கசாமி தானே செய்யணும். ஐடி பார்க்கும் மத்திய அரசுக்கு நாங்கள் சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. அப்ப என்னதான் சார் நடந்தது? அப்ப 10 நிமிஷம் என்னதான் சார் பேசணும்? அவரு இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு பாராட்டு, அங்க ஒரு பாராட்டு, என்ன பேசணும் எதுவுமே பேசணுன்றது கூட தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஐடி பார்க் வரவில்லை, அது வரலன்னு மத்திய அரசு திட்டுறாரு. மத்திய அரசுக்கு ஐடி பார்க்குன்னா சம்மந்தம் இருக்கு. தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றதும் அங்கே ஒரு ஐடி ஹப்பா அதை மாற்றுறதும் ஒரு பெரிய, அவர் சொல்கிறது ஒன்று கரெக்டு. இந்த சுற்றுலாத்துறை அதற்கான சாலைகள் அமைக்கணும், அந்த இதெல்லாம் ப்ளஸ் மாநில அந்தஸ்து கேட்குறது வழக்கமான கோரிக்கை அவரும் வைக்கிறாரு. ஆனால் ரேஷன் கடை பற்றி சொல்கிறதும் ஐடி ஹப்பு தொழிற்சாலைகள்லாம் மாநில அரசு சம்மந்தப்பட்டதில்லை. அவங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்ல. காரைக்கால் மீனவர்களுடைய அவல நிலை மாறணுன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. புதுச்சேரியில் தொழில் வளர்ச்சிக்கு தற்சார்பு திட்டங்கள் வகுக்கப்படணும். காரைக்கால் மீனவருடைய அவல நிலை மாறணும்னு பேசுகிறவர் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது இங்கே இருக்கிற 40 எம்பிக்கள் என்னையா பண்ணுறீங்க? உங்களுடைய முதல் கோரிக்கையாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுறது சம்மந்தமாக நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசணும். இல்லாவிட்டால் உங்களை பற்றி நான் பேசணுமா வேணாவா? அறிக்கை ஒன்றுமா வேணாவா? பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்குது இல்லைங்க, நீங்கள் பிரதான கட்சி தானேங்க. அப்போ தமிழகத்தில் 40 பேரை வாரி கொடுத்துக்கிறாங்க, 39 எம்பி வாரி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு நீங்கள் அடிக்கணுமா வேணாவா? மேகதாட்டு அணை பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் பேசணும். ஏன்பா அதை விட்டுட்டு எஸ்ஐஆரும் மற்ற தேவையில்லாத விஷயங்களை வச்சுட்டு அவையை முடக்கிற வேலை பண்ணுறீங்க அப்படின்னு அடிக்கணுமா வேணாவா? என்ன பண்ணார் இவர்? ஏதோ அங்கே போகணுன்றதுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறதா? காரைக்கால் மீனவர்களும் பேசுங்க. இதெல்லாம் யார் பேசணும்? எம்பிகள் பேசணும்ல. 40 எம்பியில் காங்கிரஸ் எம்பி அங்கேயும் இங்கே இருந்தானே போகிறாங்க 40 எம்பியும். நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை ஒன்றுமே வேணாவா? எதுவுமே இல்லையே. வழக்கமாக நான் வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும். என்னப்பா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அவன் பாருங்க ஒழுங்கா அந்த எடுத்து கொடுக்கணும்ல. ரேஷன் கடை இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்காத அளவுக்கு எலைட்டாக இருக்காங்க. பைக்கு கார் கொடுக்குறவங்க தானே இவங்க. அப்போ எங்க மேலே தான் அப்படியே மேலே போய் வந்து பைக்கு காரு வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தணும், அந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அப்படி சொல்லியே. பைக்கு கொடுப்போம்லாம் சொல்லலையே சார். பைக்கு நிச்சயம்னாரா? வீட்டுக்கு வீடு பைக்கு, கார் லட்சியம், பைக் நிச்சயம், வீட்டுக்கு வீடு பைக் இருக்கணும்னாரா? அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து. இப்போ ஒரு வீட்டில் 3 பைக் இருக்குதுங்க. அப்பா ஒன்று, புள்ள ஒன்று, பையன் ஒய்ஃப் ஒன்று. இல்லாதவங்க வீட்டுக்கு, இல்லாத வீட்டுகளுக்கு சோறே கிடைக்கலங்க. அதை பற்றி பேசுங்க. நீங்கள் அன்னைக்கு பேச வந்த அன்னைக்கு கடும் மழை பெய்து விவசாயிகள் அங்கே நெல் கொள்முதல் மையங்களில் அவங்க நெல் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் தண்ணியில் மூழ்கி அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்கன்னா வீடு வீடு பைக் கொடுப்போம்னு பேசுகிறீங்க, பைக்கு கார் பற்றி பேசுகிறீங்க. இதுக்கு இது பண்ணி முட்டு கொடுத்து அவர் சொல்கிறார் சிங்கப்பூர்லலாம் கார் இருக்குது வீட்டுக்கு வீடு தெரியுமான்றாரு. சிங்கப்பூரும் தமிழ்நாடு ஒன்றா? நீங்கள் பூகோள ரீதியாகவும் இல்லை வேறு எந்த வகையிலும் நீங்கள் சிங்கப்பூரை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு திருச்சி சைஸுக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுடைய வளங்கள் எவ்வளோ வருமானம் வருதோ அது அவங்களுக்கு. ஏன்னா அது எல்லாமே இதில் இருக்குது, சமுத்திர இதில் இருக்கிறதுனால அந்த வருமானம். ஆங்காங்க பெரிய அளவுக்கு ஹாங்காங்குடைய வளர்ச்சி நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியிலேயே பெரிய ஒரு இது. அது ஹாங்காங்ன்றது அவ்வளோ பெரிய, எவ்வளோ உண்டு இது, 4-5 தீவு. ஏன் அது அவ்வளோ பெரிய வளர்ச்சி? முக்கியமான கேந்திரத்தில் இருக்குது. அது டெக்னாலஜி வைஸாக அவங்க பெருசு. டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க, துறைமுகம், அதோடைய துறைமுகம் சர்வதேச கேந்திரம். அதனால் அதை ஒட்டி தொழில் வளர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே அது அந்த வளர்ச்சி எல்லாமே அந்த நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டு மக்களுக்குன்றப்போ இன்னும் அந்த வருமானம் பெருகுது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் 2 பேர் தான் வீட்டில், குழந்தை ஒன்று இருக்குது, 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வருமானம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? கம்மியாக செலவாகும். அப்போ அது நீங்கள் நகை அது இதுன்னு வாங்கி போடுறீங்கன்னா இதாகும். 10-20 பேர் இருக்கிற குடும்பத்தில் 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, உங்கள் அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அது இங்கே தேவைகளுக்கு போய் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணுவீங்களா? வித்தியாசம் இருக்குல்ல. சிங்கப்பூரை போய் ஒரு கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை சார், அப்போ வந்து தாவேக்காவில் எது பேசினாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி. விமர்சனம் பண்ணாத அளவுக்கு பேசுங்க.
நான் தான் சொல்கிறேன்ல, மாநில அந்த அந்தஸ்து கேள்வியோ இல்லை மற்ற அந்த காரைக்கால் மீனவர்கள் மற்ற விஷயங்கள்லையோ நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் கேட்காமையே இருக்கீங்களே பல விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். உங்களை திட்டுறாரு, பிச்சைக்கார மூஞ்சின்னு திட்டுறாரு. குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை விட வேணாவா? ஆமாப்பா, நான் பிச்சைக்கார மூஞ்சி தான்ப்பா. நான் யார்? பிச்சைக்காரர்களுக்காக இருப்பவன். ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் இவர்களுக்காக இருக்கிறவன். நான் அப்படி தான் பார்ப்பேன். என் கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன். இப்படி இருந்தவங்க தான் பெரிய தலைவராக இருந்திருக்காங்க. காந்திஜி நானழகரா ஆர்எஸ் பாதி பேச்செல்லாம் நான் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துலன்னு கூட கலந்து போறான்னு புரிஞ்சுக்கலாம். சரி, வேற யாரையா விட்டு விடுங்க, நீங்கள் எடுத்துக்காதீங்க. புஷி ஆனந்த் விட்டு அறிக்கை விட சொல்லுங்க. சரி, புஷி ஆனந்துக்கு திமுக பகச்சிக்கு பயம்னா ஆதவ அர்ஜுனா விட்டு அறிக்கை விட சொல்லுங்க. அருண்ராஜை விட்டு சொல்லுங்க. இல்லாட்டி ராஜ்மோகனை விட்டு அறிக்கை விட சொல்லுங்க. திமுகவே ஆர்எஸ் பாரதியை ஒழுங்காக இருந்து கொள்ளுன்னு யாரையா விட்டு அறிக்கை விட சொல்லுங்க. எதுவுமே ரியாக்ட் பண்ண சரிங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு நான் விஷயம் சொல்கிறேன். கரூர் இதுக்கு எதிர்த்து சிபிஐ எதிர்த்து விசாரணைக்கு போனீங்கல்ல, மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு அறிக்கை விட வேண்டியதானே? பயமா பரமா பயந்துட்டியா? அப்படியாவது விடுங்க. என்ன பரமா பயம் வந்துச்சா? நீ தானே சொன்ன தாவேக்கா மாட்டிக்கிச்சு, சிபிஐ விசாரணைன்னா தாவேக்கா மாட்டிக்கிச்சின்னு. இப்போ நாங்கள் தானே மாட்டிக்க போகிறோம், உனக்கு ஏன் மேல்முறையீடு போகிறேன்? அப்போ நேர்மையாக விசாரணை நடந்தால் மாட்டிக்குவீங்க நீங்களாம். அதுக்கு பயந்தானே மேல்முறையீடு போகிறேன்னு கேட்க வேண்டியதானே? நாங்கள் கேவியட் போடுவோன்னு சொல்ல வேண்டியதானே? எதுவுமே இல்லைல்ல. அப்போ எதுக்குமே நீங்கள் பேச மாட்டீங்க. அப்போ எப்போவாவது அதோட வெளியில் வந்து எதாவது பேசுவீங்க. அதுக்கு நாங்கள் உட்காந்து டீகோட் பண்ணோம்னா அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஓகே, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் தாவேக்கா மீது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு மீடியாக்களே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் மீடியாக்கள் ரெண்டு வகை. கூட்டத்துக்கு முன்னாடி டிஆர்பிக்காக புங்குன்னு பூஸ்ட் பண்ணுவாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே டீகோடு பண்ணி காலி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கூட அந்த பேனர் விழுந்துருச்சு இந்த நர்ஸ் மீது, காத்தடிச்சா பேனர் உள்ள தான் போகுது. அது ஒரு பெரிய நியூஸாக போட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். போலீஸ்காரங்க கையை கடிச்சிட்டாரு, அதை ஒரு பெரிய நியூஸாக போட்டு பத்திரிகை எழுதி சப்ஜெக்டே விட்டுட்டாங்க. அந்த போராட்டம் மதுபானத்துக்கு எதிராக போராட்டத்தை விட்டுட்டு அதெல்லாம் கவர் பண்ணணுமா? இதுக்கு ஒரு அறிக்கை வரணுமா வேணாவா? ஏன்டா ஊடகங்களை ஒரு கட்சி, எங்களுடைய கட்சி தொண்டர்கள் தன்னெழுச்சியாக அந்த மக்களுக்கு, அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு இடையூறாக இருக்கின்ற இந்த மதுபான பாரை அகற்றணும்னு போராடுறாங்க. அதில் ஏதோ ஒரு தம்பி ஏதோ நடந்துச்சு. ஆனால் நீங்கள் எதை பெருசாக்குறீங்க? கையை கடிச்ச விஷயத்தை பெருசாக்குறீங்களே. ஒரு தன்னெழுச்சியாக ஒரு 50 இளைஞர்கள், இன்றைக்கி இளைஞர்கள் போதை மயமாக பார்லையும் இதுலேயும் சுருண்டு கிடக்கிறான். ஆனால் எங்கள் தொண்டர்கள் அதை எதிர்த்து போராடுறான், மக்கள் பக்கம் நிற்கிறான். அதை செய்தியாக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணுமா வேணாவா? அது கூட நீங்கள் வேணாம், உங்கள் தகுதிக்கு வேணாம். ராஜ்மோகனை விட்டு அறிக்கை விட சொல்லுங்கள். யாரையா விட்டு ஒரு அறிக்கை விட்டால் தானே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க இயங்கிக்கிட்டே இருந்தால் தானே இதாகும். அப்போ ஏன் அது பண்ணல? இன்னொன்று, இவர்களுக்கே அந்த கொள்கை இருக்குதான்னு கேட்குறேன். இவர்கள் தலைமைக்கு என்னைக்காவது விஜய் டாஸ்மார்க் எதிராக, டாஸ்மார்க் பாருக்கு எதிராக, இல்லை இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிராக, மெத்து கஞ்சா இந்த புழக்கத்துக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிகிறாங்க, குடும்பங்கள் பாதிக்குது, குடும்ப வன்முறை பெருகுது, கணவன் மனைவியை கொள்கிறான், மனைவி கணவனை. இப்போ கூட ஒரு அம்மா வீட்டுக்காரனை அடிச்சு கொண்டுச்சு, கத்தியால் குத்தி கொண்டுச்சு. எதுக்குன்னா குடிச்சிட்டு வந்து இது பண்ணுறான்னு. அந்த அம்மா அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினச்சிருக்குமா? ஏன் அவர்கள் அந்த நிலைமைக்கு போனது காரணம் என்ன? ஒரு 2-3 தலைமுறையே முடங்கி போச்சு இல்லை? 40 வயசுக்கு மேலே அவனால் வேலை செய்ய முடியல. சரக்கு கட்டிங் இப்படியே தான் போதும் அவன் வாழ்க்கை. அப்போ எப்படி ஏன் வடநாட்டுக்காரங்க வந்து வேலைக்கு வரமாட்டாங்க? அப்போ இப்போ எல்லா வகையிலையும் முடக்குகின்ற அந்த மதுவை ஏன் ஒழிக்கக்கூடாது? ஏன் இதுக்கு முன்மாதிரியாக இருக்கிற பால் உற்பத்தியை பெருக்கக்கூடாது? குஜராத் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபா பால் உற்பத்தியில் சம்பாதிக்கிறான்ல. ஏன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீன்ற கோரிக்கை இப்போ சீமான்லாம் வைக்கிறாருல்ல, அந்த மாதிரி கோரிக்கையை நீங்கள் வைக்கக்கூடாது? என்ன நீங்கள் ரிசர்ச் வச்சுருக்கீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போட்டு வச்சுருக்கீங்க. என்ன அவர் பண்ணுறாரு? யாரையும் முக்கியமாக காளியம்மாவை விடாமல் பார்த்துக்கிறாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்றுன்னா காளியம்மாள் உள்ள வர ஆரோக்கிய கடவுள். என்ன ஜான ஆரோக்கியசாமின்னு சொல்லுங்க. என்ன பெரிய ஆரோக்கிய கடவுளா? அதெல்லாம் பயந்து போகிறோம் எழுதுவான். நம்ம தான் ஓப்பனாக சொல்கிறோமே. இன்றைக்கி ஜானும் புஷியும் ஒன்றா இருந்தாங்க. புஷி பிரிச்சுட்டாருனோன்னா இப்போ ஆதவார்ஜுனா கூட சேர்ந்துக்கிட்டு செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வந்துட்டு அவரை பெரிய ஆள் ஆக்கினுக்கிறீங்க. நம்ம அண்ணனை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? எங்கே எரியறத உருவணும்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட தான் மாட்டினா இருப்போம். நாஞ்சில் சம்பத்து அவர் பெரிய நிர்வாகி. அவர் என்ன சொல்கிறார்? இப்போ நான் அந்த விழாவிலே பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்படுகிறது. அங்கே என்னை அவதூறாக பேசியிருக்காள், மனம் உடைந்து போய்விட்டேன் நான். ஏப்பா, இதான் நான் இந்த கட்சியிலேருந்து கட்சி வந்து காரணம். போன வாரம் வரைக்கும் அவரை திட்டிருந்தீங்க. அவர் துணை முதல்வரை, வருங்கால முதல்வர் அவர்களுக்கு பாராட்டு பாடல்கள் நீங்கள் 5 நாளில் இங்கே மாறிட்டீங்க. இப்போ அவர் பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிட்டாரா, நான் ஏன் திமுக விட்டு வந்தேன்னாரு. அப்புறம் திமுககாரங்களை பயங்கரமாக திட்டுவார். திட்டவுடனே இதை சாக்கா வச்சு அவங்க இவங்களை திருப்பிட்டு அடிப்பாங்க. இப்படி தான் போவோம் இவருடைய வேலை. அப்போ புஷி பார்ப்பார், தலைவரை இங்கே வாங்க, யார் கீழே வேலை செய்ய சொல்லிக்கிறாங்க? எனக்கு கீழே. நான் இனிமேல் என்ன சொல்லணும் அதான் செய்யணும். அவ்வளோதான். அவருக்கு யாரும் கூப்பிட்டு கூட்டம் போடாதீங்கன்றாங்க. ஏன்னா 2 கூட்டத்தில் வம்பில் தாரணம் முடிஞ்சிடும் கதை.
வேணா இந்த தினத்தந்தி நடத்துறதுல இப்போ ஜாலியாக போய் உட்காந்துக்குவார். இந்த மக்கள் மேடையா மக்கள் மன்றமா தந்தி இன்னும் யார் யார் நடத்துகிறாங்களோ அங்கே போய் பாவம் இந்த ரமேஷ்குமார் நல்லா பேசிகிட்டு இருக்காப்புல தம்பி என்ன அடிக்கிறாப்புல ரமேஷ்குமார் லயலாமணி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இவங்க பொழப்ப கெடுப்பார். ஏன்னா இப்போ பேச இல்லாமல் தான் தம்பிகள் பேசியிருந்தாங்க. அதில் ரமேஷ்குமார்லாம் நல்லா உண்மையிலேயே நல்லா பாயிண்டாக வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் பொழப்பெல்லாம் இவருக்கு எடுத்துக்கிட்டு இருப்பார். நாளை சம்பத்தா ஆமாம் வேறண்ணா சார் அவன் அனுபவம் இருக்குல்ல சார் அவருக்கு அனுபவம் இருக்குல்ல அனுபவம் இருக்குங்க. தம்பிகளுக்கு ஒரு 4 கூட்டம்னா இவருக்கு 2 கூட்டம்னு போடணும். இவரு எல்லா கூட்டத்துக்கும் போவார் பாருங்க.